சின்ன திரை நடிகர் சபரி அவர்கள் ரொம்பவே பரிச்சயமான பிரபலமான ஒரு ஆர்டிஸ்ட் தான். பிக் பாஸ்லேயுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டார் ஒரு சீசனில். சமீபத்தில் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டார். அதாவது அவருடைய லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டதற்கு, அஃப்கோர்ஸ் இருந்திருக்கு. நான் ஐடி ஜாபை விட்டுட்டு மீடியாக்குள்ளே வரக்குள்ளே ரொம்பவே நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன். மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள். இப்போ வரைக்குமே அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆயிரக்கணக்கில் இருக்கும், லட்சக்கணக்கில் இருக்கும், ஆக மொத்தத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படின்றது அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உடஞ்சி உட்காந்துடக்கூடாது. அதை மீறி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதுல தான் இருக்குது. இப்போ இருக்கிற டாப் பணக்காரங்களை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க எல்லார்கிட்டையுமே கடன் ஒன்று இருக்கும். ஐயோ கடன் வாங்குகிறோமே அப்படின்னு அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால அதுக்கு அடுத்தபடி வைக்கவே முடியாது, முன்னேறி போகவே முடியாது. ஸோ என்ன தான் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை எல்லாத்தையுமே நம்ம முறியடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஆண்டவன் புண்ணியத்தில் பிக் பாஸ் வாய்ப்பு கிடச்சிது. அந்த பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் வந்த காசு மூலியமாக ஒரு சில கடன்களை நான் அடைச்சேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.